இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சா கண்ணு? ஆமாங்க பாட்டி. சரி சரி, போய் நேரத்தோட சாப்பிட்டுட்டு படுங்க. நாளைக்கு ஊருக்கு போகணுமல்லோ. ஆமாங்க பாட்டி. சரி போங்க. ம். ஏய், புளிகிரண்டம் தான் இருக்குது. ஐயோ, அடிச்சுக்கிறாங்களாட்டுக்குது. எந்திரிங்க, போய் பார்க்கலாம் என்னன்னு. நான் போய் பாக்குறோம் பாட்டி, நீங்க இருங்க. இல்லப்பா, ஈஸ்வரி வீட்டுல தான் அடிச்சுக்கிறாங்க. சேவிட்டு கிளவா, புளிக்கு நம்ம வீட்டுல தான் அடிச்சுக்குது. கால் வலியில ஒண்ணும் வளர மாட்டான். கால் அமுக்கிட்டியല്ലോ, வலியெல்லாம் இல்ல. இது நம்ம வீட்டுல இல்ல. டேய், நம்ம போய் பார்க்கலாம்டா, இவங்க பஞ்சாயத்து முடிச்சுட்டு வரட்டும். அட கூறுகிட்ட கிளவா, நம்ம வீட்டுல தான் வா. ஏங்க? ஐயோ டாக்டர், எங்கேயா போன? எங்கேயும் போலையே. போய் சொன்னேன்னு வச்சுக்கேன், கொமட்டிலே குத்தி போடுவேன் பாத்துக்கோ. மூஞ்ச பாரு, பேய் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் உன்னாலதாயா? எல்லா பிரச்சனையும் என்னாலதானா? நான் என்ன பண்ணேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு முதல்ல வாய மூடிட்டு கண்ணு ஒழுங்கா வையா, பயமா இருக்கு. சரி, இப்போவாது சொல்லுங்க, நான் என்ன பண்ணேன்? இவ்வளவு நேரம் எங்கேயா போனீங்க ரெண்டு பேரும்? சாணி அப்புறம் மூஞ்ச வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தீங்களோ? ஏமா பொண்ணு, இங்கே என்னாச்சு ஏதாச்சும் இருக்கோம். முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. நீங்க பாட்டு ஊர் சுத்த போயிட்டு எவ்வளவு பொண்ணுங்களை பார்த்து பல்ல கட்டி நின்னுட்டு இருந்திருப்பீங்க. அப்பா, கழுப்பு கிளப்பான். நான் என்ன கேட்டு நிக்கிறேன், இவன் என்ன பேசிட்டு இருக்கா? ஏங்க? எருமை மாடுகளா, உங்க ரெண்டு பேத்தையும் காணாது, அதுக்கு தாண்டா காணும்னு சொல்லி காரணம் சொன்னி அவ அடுப்புல நாக்குக்கு சூடு வச்சுக்கிட்டா. இப்ப அவங்க எங்க? உன் கூட சண்டை போட போய் அவ என் கூட பேசாம இருந்தா. இப்ப நான் வேற கோவத்துல அடிச்சிட்டேன். நீ என் கூட சுத்தமா பேச மாட்டாளா? எல்லாம் உன்னாலதானே டாக்டரே? அறிவு கிட்டவனே, மூளை கிட்டவனே. பொண்ணால இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கோம். ஒரு நாள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இப்படி பேசாம இருந்ததே இல்ல. எல்லாம் உன்னாலதான் எங்களுக்குள்ள இப்படி. நாங்க என்ன கேட்டுட்டு இருக்கோம், இப்ப அவங்க எங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆமாண்டா தந்தவையா, உங்க யாருக்கும் நான் முக்கியம் இல்லல, அவளானே முக்கியம். ஐயோ அம்மாடி, வேற ஏதாவது செஞ்சுக்க போறாங்க. தயவு செஞ்சு சொல்லு, இப்ப எங்க அவங்க? தெரியாது. ஒரு நேரம் மேல போயிட்டாலோ? என்னது? லூசு டாக்டரே, நீங்க வெளிய இருந்து வரீங்க, நான் உள்ள இருக்கேன். அப்ப இங்க எங்கேயுமே இல்லனா மேல மாடி மேல போயிருப்பாளோன்னு சொன்னேன். ஓ, ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பெரிய நல்லவனாட்ட போறான் பாரு. ஏய், நீ மட்டும் என்ன சும்மா வந்த? என்னடா மங்குஸ்தா மண்டையா? சொல்றத ஒழுங்கா சொன்னியா நீ? கொஞ்ச நேரத்துல வயித்துல புளிய கரைச்சிட்ட. ஓ, அப்படியே எடுத்து வை, காலையில ரசம் வச்சுக்கலாம். ஏங்க? இது அவங்க கருணா? எங்க போனீங்க? எங்கேயும் போல. நிஜமாவா? சத்தியமா? நம்புமா பொண்ணே. அப்போ இவ்வளவு நேரம் நம்மள ஏதாவது பேச விடுறாளுங்களா? இவளுக்கு கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் நம்ம பதில் பேசணும். எங்க ம். சொல்லுங்க, இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? நான் தான் சொல்றேனே, எங்கேயும் போல. போய் உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்னமா ஆக போகுது? நாங்க ரெண்டு பேருமே இங்க தான் இருந்தோம். நீங்க கோச்சிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதானே வரீங்க? யார் சொன்னா அப்படின்னு? எனக்கு தெரியும். நானும் அஜியும் காரை செக் பண்ணலான்னு போனோமா, அங்க கார்ல சில பார்ட்ஸ் எல்லாம் காணோம். அதான் காலையில நம்ம பார்க்க போனோமே, அந்த மெக்கானிக்க நான் வேற வந்தாரா, அவர் கூட சேர்ந்து வெளியே போய் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் செட் பண்ணிட்டு அப்படியே கண்மணி பொன்மணி எவ்வளவு ரோட்ல வந்திருப்பா, அவ பின்னாடி அப்படியே போயிட்டீங்க தானே? ஆமாம்மா, அப்படியே போயிட்டா அப்படியே இங்க விட்டுற மாதிரி. கொன்றுவேன் பாத்துக்கோ. கடவுளே, என்னடா இது எனக்கு வந்த சோதனை. இவங்க என்ன லவ் பண்ணலையாம், ஆனா ஹக் பண்ணிப்பாங்களாம். நான் யாரையும் சைட் அடிக்க கூடாதான், அப்படி மீறி சைட் அடிச்சா இவங்க என்ன கொன்றுவாங்களாம். எந்த விதத்துல நியாயம் இது? என்ன கொண்டாந்து இப்படி கோத்துட்டியே. ஏங்க,
இப்போ எங்க போனீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சொல்லணும். சரி, சொல்றேன். ம். நீங்க எதுக்கு நாக்கு சுட்டுக்கிட்டீங்க? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு எப்படி நான் கண்மணியை பார்க்க போனது தெரியுமா? அப்படி எனக்கும் தெரியும். அப்போ நான் சொன்னதுதான் உண்மை. நீங்க கண்மணியை பார்க்கத்தானே போயிருக்கீங்க. நான் கண்மணியை பார்க்க போனேன், பொன்மணியை பார்க்க போனேன்ட்டு. அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. பாத்தியா பாத்தியா, உண்மை மட்டும் சொல்ல மாட்டீங்கல்ல. ஆமாமா, நீங்க சொல்லிட்டீங்க. நான் அதை சொல்லல. சரி, அப்ப நான் சொன்னா நீங்க சொல்லிடணும். ம். நான் தானே உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கண்ட மேனிக்கு பேசி உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டேன்ல. அஹ், அதுவும் இல்லாம என்னால ரேவதியை உங்களை தப்பு தப்பா பேசிட்டேன்ல. அதுதான். அதெல்லாம் மதியமே முடிஞ்சது. அதுக்கேமா நீங்க இப்போ? ம்ஹும். அ- அதனால தானே நீங்க கோச்சிட்டு எங்க எல்லாரையும் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டீங்க. அதுக்கு தான். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நீயா? ஆமாம்மா, அதுக்காக கோச்சிட்டு எங்கேயும் போகல. நீங்க கண்மணியை பார்க்கத்தானே போயிருக்கீங்க. ஆமாமா. ம். சீ, போய் உங்களுக்காகலாம் சூடு வச்சுக்கிட்டேன் பார்த்தீங்களா? என்ன சொல்லணும்? ஆஹா, சூடுபட்டு கூட வா, என்னவா பேசுறீங்க நீங்க? ஆ, எப்படி வலிக்குது தெரியுமா? ஆனாமா, சூடு போட்டுக்க சொன்னேன். ம். எனக்கு இது தேவைதான். நீங்க கண்மணியை பொன்மணியை பார்க்க போனதுக்கெல்லாம் நான் சூடு போட்டு நான் தான் இப்போ கஷ்டப்படுறேன். உங்களுக்கு என்ன? போச்சுடா. அட, இந்த கண்மணி பொன்மணி போராட்டத்தை கொஞ்சம் நிறுத்துமா. ம். நீங்க அங்கே தானே போனீங்க, அப்போ அப்படி தான் பேசுவேன். அம்மாடியோ, நான் ஏகபத்தினி விரதம்மா. ஓ, இப்படி தான் எல்லாரும் சொல்லிட்டு. அம்மா தாயே, போது நிறுத்து. உனக்கு நான் இப்ப எங்க போனேன் தானே தெரியணும். ம். அம்மனி, பாட்டி, சரி எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாடாம அவங்க வந்ததும் எல்லாம் சாப்பிட்டு போட்டு நேரத்தோட படுங்க என்ன? சரிங்க பாட்டி. நீங்க சாப்பிட்டீங்களா? ஆ சாப்பிட்டோம் சாமி. சரி, நீங்களும் மாத்திரையெல்லாம் போகணும்னா போட்டுட்டு போய் படுங்க. எங்கனால உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தாயி, எல்லாம் இருக்கிறதே. நாங்க பண்ற தொலையெல்லாம் பொறுத்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. சரி, அதை எதையும் நினைக்காத. எல்லாம் சாப்பிட்டுட்டு பாடுங்க. நீங்களும் போய் பாடுங்க, நான் வரேன். ஆ யாருக்குமே என் மேல அக்கறை பாசம் எதுவுமே இல்ல. எல்லாருக்கும் அவதான் முக்கியம். எங்க வீட்ல, அவங்க வீட்ல, இப்ப இங்க எல்லாருக்கும் நான் தேவையே இல்லல்ல. நான் என்னவோ அவளுக்கு ஒட்டுனி மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒட்டிட்டே திரியிறேன். ஆனாலும் என்னவோ யாருக்கும் எனக்கு கண்ணே தெரிய மாட்டேது. ரேவதி, ஏன் இன்னும் சாப்பிடல? இந்த இது பண்ண தகடப்பா மூஞ்சில காணோன்னுதான். ம், எங்களுக்காகவா? ஆமாண்டா டுபுக்கு, ஏன் காது கேட்கலையா? நாங்க தாத்தாட்ட சொல்லிட்டு தானே போனோம். உங்களை நம்பி வந்தது நாங்களா இல்ல தாத்தாவா? சாரி, தப்புதான். ம். ம், என்ன இங்க கீழே கிடக்கே, அது என்ன? இதுவா? ம். செப்பல் அவங்களது பிஞ்சிருச்சுல. ம், அதனால ரோட் சைட் போனோமா, கடை இருந்தது, அதான் வாங்கிட்டு வந்தோம். பாத்தியா, செப்பல் கூட அவளுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே அவளை மட்டும் தான் பிடிக்குது, என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேது. எனக்குன்னு யாருமே இல்ல. போங்க எல்லாரும், எனக்கு யாருமே வேணாம். நான் இப்படியே தனியாவே இருந்துக்கிறேன். சரி, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன? மூஞ்சி. ஐயோ, என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? அப்புறம் இதெல்லாம் ஒரு மூஞ்சி யாருக்காவது பிடிக்குமா என்ன? ஆஹா, அப்புறம் இல்ல, இவ்வளோ டைட்டா ஹக் பண்ணிருக்கீங்களே, ஆ, அதான் கேட்டேன். ஹலோ, ம். நான் கேட்டது. சொல்ல முடியாது. தங்கப்பில கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்ப்பா. வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிட்டியாடா? எடுத்து வச்சிட்டேன்ப்பா. எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணியா? டாடி, ஏன் நல்லா வேணும்னு ஏற்கனவே லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன். அதுபடி எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிட்டேன்ப்பா.
இல்லடா தங்கம், ஏதாவது விட்டு போயிருந்தா அதான் கேட்டேன். வீட்டு போயிருந்தா வாங்கிக்கிறேன்ப்பா. ஒன்று இருக்கும்போது நீ ஒன்று எதுக்கு வாங்குறது? இருக்கிறதையே பார்த்து எடுத்து வைக்க வேண்டியது தானே? ஷபா வந்துட்டா கொம்மி. சரி தாயே, நான் எதையும் வாங்கல, இல்லை ரேக்கா, தேவையில்லாம செலவு பண்ணல. சொன்னா மூக்குக்கு மேலே கோவம் மட்டும் வந்துடும் இவளுக்கு. சரி ரேகா, சொல்லுங்க டாடி. இங்க பாடுறா கண்ணு, காலேஜ் விஷயமா காலேஜ்ல இருந்தே அனுப்புறங்காட்டி தான் நானும் உன்னை அனுப்புறேன், புரியுதா? அங்க போய் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. ரேக்கா, அப்பா சொல்றது உனக்கு புரியுது தானே? ம் இடம் பொருள் ஏவல் நம்ம தகுதி தராதரம் தெரிஞ்சு நடந்துக்கோ ரேக்கா. சரிம்மா. ரேகா, நாங்க சும்மா அட்வைஸ் பண்றோன்னு கோப்படாத. ஏன்னா நீ போறது எவ்வளவு பெரிய இடம்னு உனக்கே தெரியும்ல. ம் அதனால தான் சொல்கிறோம், நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் எதுவுமே இருக்கணும். புரியுது மம்மி. நான் சிவராமகிருஷ்ணனோட பொண்ணு. ரேகா, என் தங்கம்ல, நீ என்னோட வாழ்க்கையை வாழ வேண்டாம், நீ உனக்கான வாழ்க்கையை தான் நீ வாழணும். ஆனா ம் என்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துப்பேன்ப்பா. என்ன தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுற நீங்க, தலை குனிகிற மாதிரி நான் நடந்துப்பேனா என்ன? இல்லை ரேக்கா, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படியே அமைஞ்சிடுச்சுன்னா ஏ லூஸ் கொம்மி. உங்கள் மகளுக்கு கொழுப்பை பார்த்தீங்களா? நீ ஒழுங்கா பேசினா அவளும் ஒழுங்கா பேசுவா. இவர்கிட்ட போய் சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்? நான் தெளிவா என்னோட இயல்பு மரமா எப்பவும் போல இருப்பேன், சரியா? ஆ, இருந்தா சரிதான். இவ எப்பவும் என்ன நம்பவே மாட்டா. சரி சரி, சிலுத்துக்காத, வா. அடுத்தவங்க சாமி கும்பிட்டு கிளம்பலாம். ம் டாடி, சாரிங்க. ம் நீங்க என் ஃப்ரெண்டு தானே? ஏதோ உணர்ச்சி வேகத்துல காலையில் நான் வேற உங்களை தப்பா பேசி என்னோட ரேவதியும் உங்களை வேற காணுமா, உங்களை திடீர்னு பார்க்கவும் ஏதோ உணர்ச்சி வேகத்தில் சாரி, மன்னிச்சிடுங்க. ஏதோ தப்பா நினச்சிக்காதீங்க. சாரி, வெரி வெரி சாரி. என்னாச்சு ரேகா உங்களுக்கு? திடீர்னு நீங்களா வரீங்க, என் மேல பாசம் காட்டுறீங்க, அப்புறம் ஏதேதோ நினைச்சிட்டு நீங்களாவே வேலைக்கு போறீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா தூக்கி வச்சு கொஞ்சவும், தேவையில்லைன்னா தூக்கி வீசிட்டு போகவும். நான் என்ன உங்க பொம்மையா? எதுவுமே இல்லாதப்ப கூட ஏதோ நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எங்கேயோ இருந்து வந்து அன்பு பாசம் எல்லாத்தையும் காட்டிட்டு இப்படி வாழ்க்கைய மொத்தமா வெறுக்க வச்சுட்டு போயிட்டே இருக்க. இனி தேடினாலும் உன்னை போல எனக்கு ஒருத்தங்க கிடைக்க போறதும் இல்லை. நீ தேடலைனாலும் என்னை போல உன்னை யாருனாலும் காதலிக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் உன்னை காதலிப்பேன். நிரந்தரமா எப்பதான் வருமோ எனக்கும் அந்த நேரம், ஒரே மெத்தில ஒரே தலையணையில ஒரே போர்வைக்குள்ள உன்னை கட்டி அணைச்சிட்டு தூங்குற அந்த அழகான இரவு. அஜய், ம், நான் வெளியே இருக்கேன். அவங்களும் வெளியே தான் போனாங்க. ஓ, இந்தா, கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட கூட்டிட்டு வா. சாப்பிட்டுட்டு ஊருக்கு போக எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கலாம். நானா? நீ தானடா வாங்கின, அப்போ நீ தானடா கொடுக்கணும். நானான்னு என்ன கேட்குற? இல்ல. ஏற்கனவே தலைவலிக்குது, போடா தயவு செஞ்சு. ம். ஐயோ, இதை வேற நாமளே கொடுக்க சொல்லிட்டோம் அஜய். இப்போ இவங்க இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னே தெரியலையே. யார்கிட்டயாவது சண்டை போட்டு திட்டு வாங்கி அடி வாங்கி இருந்தா தானே தெரியும். நானே ராஜா நானே மந்திரின்னு மலர்ந்தா படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. ஏங்க, ச்சே, எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷன் நம்மளை கூப்பிட்ற மாதிரியே இருக்கு. பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு, பிடிக்கவும் தானே. நானும் இப்படியெல்லாம் ரேகா, இதெல்லாம் தப்பு. சத்யப்பா சொல்லியிருக்காங்க, இவங்க பெரிய இடத்துக்கு பசங்கன்னு. நம்மக்கிட்ட காமிச்சிக்கலனாலும் அப்பா சொன்னது உண்மையாக தான் இருக்கும். ஆமாம், நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் இதெல்லாம் ஒத்து வராது. விட்டு ரேகா, விட்டு. ஏங்க, ம்
நிஜமாவே கூப்பிடுறாரோ? என்னங்க? ம் இல்ல. ஏங்க ஏதாவது வேணுமா சொல்லுங்க. ம்ஹும். ஆ, இல்ல. ம் காரோட பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கழட்டிட்டு போயிட்டாங்களே. ஆ, அதெல்லாம் வாங்குறதுக்கு டவுன் வரைக்கும் போகணுமா? ஓ அதுக்கு நாங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம். மார்னிங் காசு தரவா? இல்ல, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆ, ரொம்ப சீப்பா கேவலமானவன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ம் ஆ இல்லைங்க. நாங்களும் தானே உங்கள் கூட வந்தோம். ஓசியில். நிறுத்துங்க. வெளியே போன இடத்துல நிறைய கடையில இருந்தது. காலையில நீங்க செப்பல் இல்லாம வேற கஷ்டப்பட்டீங்களா? இனி நாளைக்கு போற இடம்லாம் எப்படி இருக்குமோ, அதனால சரின்னு செப்பல் வாங்கிட்டு வந்தேன். அதை கொடுக்கத்தான் வந்தேன். எனக்கு ஏன் இதை செப்பல் வாங்கிட்டு வரணும்? நான் ஏன் இவர்கிட்ட எல்லா விஷயத்துலையும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்? இவரை காணணும் துடிச்சு போகணும்? இது கருணையா, மனிதாபிமானமா, இல்லை அஃபரா, இல்லை காதலா? ஏங்க, ம், என்னாச்சு? எனக்கெல்லாம் வேண்டாம். பின்ன என்ன நானா போட்டுக்க முடியும்? உங்கள் சிஸ்டர் இல்லை லவர் யாருக்காவது கொடுத்துருங்க. ஓ, அவங்க தான் இப்ப செப்பல் இல்லாம இருக்காங்களா? அதுவும் அப்படி யாரும் எனக்கு இல்ல. ம், ம், இப்ப வாங்கிக்க முடியுமா முடியாதா? நீங்க எப்படி கோவப்பட்டா? ம், போதுமா? இந்தாங்க. ம் தேங்க்ஸ். ம், இதை வாங்கிட்டாங்க. அப்ப அதையும் கொடுப்போமா? ஏங்க கண்மணி பொன்மணிக்கு வாங்குது ஏதாவது மாற்றி கொடுத்துட்டீங்களா? யோசிச்சிட்டே நிற்கிறீங்க. ம், நான் தான் சொன்னேங்க, நான் ஏகப்பத்தினி விரதன்னே. அதான். ஐயோ அம்மா தாயே, நீங்க சொல்ற பேர்ல எல்லாம் எனக்கு யாரும் இல்ல. அதுவும் இந்த ஊர்ல சத்தியமா எனக்கு யாரும் இல்ல. அப்புறம் இல்ல. சைஸ் கரெக்டாக இல்லைனாலும் பரவாயில்ல. நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் அதுக்கு ஒரு தடவை கோவப்படுவீங்க. சைஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். ஓ இல்ல. இதையும் வாங்கிக்கிட்டீங்கன்னா அது என்னது? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வாங்கிக்குவீங்களா மாட்டீங்களா? ம் செப்பல் என்கிட்ட இல்லை. இனி நான் போய் தெரியாத ஊரில் தேடி அலைஞ்சு வாங்க முடியாது. அதனால் வாங்கி கொடுத்தீங்க. அதுக்கான அமௌண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இது அ, எனக்கு வேண்டாம். இல்ல, ப்ளீஸ் வாங்கிக்கங்களே. இது உங்களுக்காக மெக்கானிக் அண்ணாவை பார்த்துட்டு வரும்போது வாங்கினது. நீங்க கூட நேற்று தேன்மொழி கனிமொழி யாரை பார்க்க போனீங்கன்னு கேட்டீங்களே. அப்படியெல்லாம் யாரையும் பார்க்க போகலாம். இது வாங்கத்தான் போயிருந்தேன். ம் பரவாயில்ல. அ, எனக்கு வேண்டாம். ஐயோ ரேகா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இனி நான் இதை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, நான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். ஏன்? அதாங்க செப்பல் எனக்கு தேவை இருக்கு. இது என்னன்னு தெரியல. இது எல்லாமே என்கிட்ட இருக்கு. அப்புறம் தேவையில்லாதது எதுக்கு? ம், அப்போ அவ்வளோதான் இல்லை. என்னது? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். பின்ன என்ன கர்ஷிப்பா? காதல் கத்திரிக்காய்ன்னு சொன்னா நீ என்ன ஒத்துக்குவா போற? உனக்குள்ளேயும் இருக்கு, ஆனா ஏன் ரேகா அதை மறைக்கிற? இல்ல. ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. சரி வாங்கிக்கிறேன். இதில் எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் மட்டும் நான் எடுத்துப்பேன். மறுபடியும் திருப்பி கொடுத்துருவேன். ம், வாங்கதே எல்லாம் இவளுக்காகத்தான். பின்ன திருப்பி கொடுத்து அதை என்ன நானா யூஸ் பண்ண முடியும்? மக்கு மறமாட்ட நான் என்ன கேட்டேனா? இதெல்லாம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா தான் ரிலேஷன்ஷிப் உண்மையாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தமா என்ன? 2 பிளேட்டு. ஏய், ரொம்ப பிள்க்காதடி, வாங்கிடி. சார் தான் போடா மிளகா முக்கா. நீயே பத்திரமா வச்சுக்கோ. உனக்கு பிள்ளை பிறக்கும்ல, அதுக்கெல்லாம் போட்டு அழகு பாரு. ஓ, அப்போ மேடம் பெத்து கொடுக்கற ரெடியா என்ன? ஆஹா உங்ககிட்ட எல்லாம் மனசு பேச முடியுமா என்ன?
பார்வையிலேயே பேசியே ஆளை கவுத்துருவான். மூஞ்ச மட்டும் அப்பாவி மாதிரி வச்சுக்கிறது அப்படியே நல்ல பிள்ளையாட்ட. நான் நல்ல பிள்ளைதாம்மா. ஆனா கொஞ்சம் கெட்ட பிள்ளை. அதுவும் என்னவள்கிட்ட மட்டும். ம், ரொம்ப வலியுது, தோர்ச்சிக்கோ. உன் தாவணியில தானே, கொஞ்சம் பக்கத்துல வந்தீங்கன்னா தொடச்சுப்பேன். கொய்யல. என்னங்க? நான் வாங்கிக்கிறேன். அப்போ காசு கொடுத்தா நீங்களும் வாங்கிக்கணும். அப்பாடா, காசு தானே, அது கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். ம். தேங்க்ஸ். எவ்வளோ ரூபா? ₹1,00,000. அப்படின்னாலாம் எனக்கு வேண்டாங்க. நான் அதுக்கு தகுதியானவெல்லாம் இல்லை. ஐயோ ஏமா, நான் சும்மா சொன்னேன். நிஜமாவா? ஏங்க, இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து உங்களுக்கு என்னாச்சு? ஆ, வேப்பந்தலை ஏதாவது அடிக்கணுமா என்ன? ஆ, ஏன் நீங்கள் என்ன பூசாரியா? இல்ல, இப்பெல்லாம் ஒரு மார்க்கமாவே பேசுறீங்களா, அதான் கேட்டேன். உன் கூட சுத்துறேன்ல, உன் பித்து தாண்டா, அப்புறம் அப்படித்தானே பேசுவேன். அப்படின்னாப்பா போய் கோயில தீர்த்தம் அடிச்சிருவோம். எதுக்கு? பித்து தெளியவா இல்லை இன்னும்? முத்தி போய் லைஃப் லாங் என் பின்னாடியே வர. பண்ணுவடா, நீ பண்ணுவேன், இதுவும் பண்ணுவேன், இன்னமும் பண்ணுவேன். மண்டி. ம்? இல்ல, நான் என்ன வேலைக்கா போறேன், அத்தனை காசு கொடுத்து உங்களுக்கு வாங்கி தரேன். நான் இப்பதாங்க படிச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள டேய் மிளகா முக்கா, ரொம்ப நடிக்காதடா. சத்யப்பா சொல்லியிருக்காங்க நீங்கள் ரொம்ப பணக்காரங்கன்னு. அதெல்லாம் கொண்டு போய் குப்பையில போடுமா. ஏங்க, நீங்கள் ஓசியில் படிக்கிறீங்க. ம். ஆ, அதுல நான் ₹1 கூட சம்பாதிக்கலங்க. அப்ப அது ஓசி தானே. ம், நம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் இவன் கூட பேசினோம், நம்ம அப்பாவோட நம்பிக்கையை நம்மளே கெடுத்துருவோம். ரேகா, என்னவா இருந்தாலும் லிமிட்லேயே வச்சுக்கோ. ம். சேகர், என்னடா சாப்பிட வாங்க. ம்.